அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. முதலில் கடந்த 1.5 மாதங்களில் என்னுடைய காணொளி பார்த்துவிட்டு பல்வேறு நாடுகளில், பல்வேறு ஊர்களில், பல்வேறு நகரங்களில், பல்வேறு மாவட்டங்களில், தமிழகத்தில் இருக்கின்ற அன்பர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாம் நிறைய வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்த்திருக்கிறார்கள். நிறைய பேர் என்னிடம் ஃபோனிலே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். 23,000 வியூவர்ஸ், 250க்கு உட்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறார்கள். அந்த அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என் பணிவான முதற்கண் வணக்கங்கள். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு சுகர்நாடி முறையில் இங்கே ஒரு பாடல், அதாவது ஒரு ஜாதகனுக்கு சுவிகார புத்திரம், தத்து புத்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதல்லவா. அதற்கு முதலில் அந்த பாடல், இந்த 4 கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உரிய அந்த பாடல் இங்கே. முடியரசனை ஐந்திநாதன் மாறி முந்த வெஞ்சனி முனிந்து பஞ்சமத்திலேற வந்தனர் முதிந்திடு பொடியனில்லை. தத்தமைந்தன் வந்து காக்க மென்பரார் புத்திரநாதனி ரவியோடு பித்திர கர்மாட்சி பெற்றடி இரசனனு சதான நிற்க வட்டமாதிபன் 5 லஞ்ச வென்றெடுத்து நண்பு கூசவே கொடியராகு 3 கொதிக்க நிற்க வந்தவன் குமரனின்றி மகன் மணந்த கொழு நனின்பு பெறுவானானால் இகழு மாறு 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 மெட்டுமான ராசியில் இனிய மைந்தனாவி நாதநெளி வலுவடைந்து நின்று நல்புகழ் உயர்ந்த புண்ணியத்தர் புனித நோக்க மெய்தரனார் புத்தனிற் சிறந்த பிள்ளை தத்தென பொருந்துவான். திகழு மைந்தராதிபன் செவ்வாயுடந்தின் புறச் செங்கதிர்க்கு மைந்தனை 5 நேர் செறுத்து நோக்கினால் மகனும் இல்லை மகளும் இல்லை வங்கிசத்து மில்லையானால் மருவு மொக்களுயர்த்த தத்த மைந்தனார் சுகிப்பானே. இந்த 4 கட்டத்தில் உள்ள கிரகத்துக்கும் அவர் இப்படி ஒரு பாடலை சொல்லியிருக்கார். இதற்கு பொருள் என்ன, விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டம் கடக லக்கணம், லக்னாதிபதி நீசம் பெற, 5ஆம் அதிபதி லக்கணத்தில் நீசம் பெற, 7, 8 கூடிய சனில் 5இல் நீசம் சந்திரனுடன் சேர, 6, 9 கூடிய குரு 3இல் நிற்க. இது பாயிண்ட், கட்டத்துக்கு. 2வது பாருங்கள், 5 கூடிய புதனும் 4 கூடிய சூரியனும் 2இல் நிற்க. அஷ்டம அதிபதி குரு 5இல் நிற்க. 6 கூடிய சுக்கிரனும் ராகுவும் 3இல் நிற்க. 9இல் கேது நிற்க. இது 2வது கட்டத்துக்கு. 3வது கட்டத்துக்கு பாருங்கள், 5 கூடிய சனியும் 9 கூடிய புதனும் 8இல் நிற்க. 3, 6 கூடிய குரு 12இல் மறைய. 10ஆம் அதிபதி சந்திரன் 2இல் நீசம் பெற. 3வது கட்டம் அது. இப்போ 4வது கட்டம், 5இல் புதன் ஆட்சி பெற்று 3, 10 கூடிய செவ்வாயுடன் சேர அவர்கள் சனி பார்க்க. இது 4வது கட்டம். நமக்கு எல்லாத்துக்கும் தோணும், என்ன 9 கிரகமே இல்லையே, எல்லாம் 4 கிரகம், 6 கிரகம், 5 கிரகம், 3 கிரகம்
இப்படித்தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அந்த சுகர்நாடி முறையில் இது தான் வருது. இது ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் அவர் சொல்லியிருக்கார். அதாவது யாருக்கெல்லாம் தத்து புத்திரம் சுவிகார புத்திரம் இருக்கும் அப்படின்னு. அப்போது நம்ம இந்த கடக லக்கணத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, ரிஷப லக்கணத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, துலா லக்கணத்துக்கு மட்டும்தான் நினச்சிடக்கூடாது, கும்ப லக்கணத்துக்கு மட்டும்தான் நினச்சிடக்கூடாது. காரணம், இந்த 5 லக்கணத்துக்காரங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, 2-3 குழந்தைங்க இருக்குது, ஒரு குழந்தைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துலேயும் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்கணத்தில் பாருங்கள், 5 கூடிய செவ்வாய் லக்கணத்தில் நீச்சம், லக்னாதிபதி 5இல் நீச்சம், அஷ்டமாதிபதி சனியோடு சேர்ந்து, இந்த 3 இது பார்த்திங்கன்னா 6-9 கூடிய குரு 3இல் நிற்கிறார். இப்படி ஒரு 4 கிரக அமைப்பு விட்டு இருந்தால் அவங்களுக்கு தத்து புத்திர யோகம்தான், சுவிகார புத்திர யோகம்தான்னு அவர் சொல்கிறார். இப்போ இது மாதிரி இந்த 4 கட்டத்துலேயும் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துட்டால் இது மாதிரி தான் அப்படின்னு அவர் தெளிவாக பாடலில் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் இங்கே பதிவீடு செய்திருக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே முழுமையாக எடுத்துக்கலாமா அப்படின்னா, பெரும்பாலும் புலிப்பாணி பாடலாக இருந்தாலும் சரி, சுகர்நாடி பாடலாக இருந்தாலும் சரி, வேமேஸ்வர உள்ளமுடையார் பாடலாக இருந்தாலும் சரி, சர்வார்த்த சிந்தாமணி பாடலாக இருந்தாலும் சரி, எந்த பாடல்லையும் அவங்க இப்படி பாடலாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு உள்ளே போய் பார்த்து இது பண்ணுவோம். நம்ம மொத்தத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அப்படி பார்த்தோன்னா ஒரு சொல்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம், நம்மளும் கொஞ்சம் உள்ளே போய் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி நல்நிலை பெற்றிருக்கிறாரா, நீச்சம் பெற்றிருக்கிறாரா, அவர் 5ஆம் இடத்துக்கு 6-8-12 மறைந்திருக்கிறாரா, அல்லது 6-8-12 கூடையுடைய சாரத்தில் இருக்கிறாரா, பாவக்கிரகம் பார்க்குதா, இப்படியெல்லாம் பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டு பேசினோம்னா நிச்சயமாக நம்ம ஒரு ஜோதிடத்தில் வெற்றி பெற்றலாம். இது என்னுடைய குருநாதர் எனக்கு உபதேசம் பண்ணினது. அதனால் எடுத்தேன் கவித்தேன்னு சொல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்து சொன்னோம்னா நிச்சயமாக அதில் வெற்றி பெறலாம். இப்போது இது மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இப்படி தான் அவர் சொல்கிறார். அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். பொதுவாக அந்த ஜோதிடம் கொஞ்சம் தெரியும், ஜோதிட ஆர்வர்கள், இவர்களுக்கெல்லாம் தான் இந்த பதிவு. பெரும்பாலும் ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாமேதைகளுக்கெல்லாம் இது தெரியும், அல்லது அவங்க ஒரு வேறு கோணத்தில் கூட சிந்திப்பாங்க. நம்ம யாரையும் குற்றம் சொல்லவில்லை. ஆகையினால என்னுடைய அனுபவத்திற்கு இது சரியாக வருகின்ற காரணத்தினாலே மீண்டும் ஒரு வணக்கத்தினை சொல்லி அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.